தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று 9,000 பேர் தபால் வாக்கு செலுத்த உள்ளனர். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் காவல்துறையினர் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். சென்னையில் இன்று மட்டும் 9,703 போலீசாரும் நாளை மறுநாள் 9,268 போலீசாரும் தபால் வாக்களிக்கின்றனர். சென்னை எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் தபால் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். வாக்கு மையங்களில் போலீசார் தங்களது அடையாள சான்றுகளை வழங்கிய பிறகு அலுவலர்கள் ஆய்வு செய்து வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். இதேபோல் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தபால் வாக்கு போடும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 474 பேரும், வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த 55 பேரும், அத்தியாவசிய பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் 80 பேரும், மொத்தம் 604 பேர் தபால் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். வாக்குப்பதிவையொட்டி தூத்துக்குடி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மற்ற தொகுதிகளான கோவில்பட்டி, விளாத்திக்குளம், திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருவைகுண்டம் ஆகிய தொகுதிகளிலும் தபால் வாக்குகள் பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் இன்றும் வரும் 20ஆம் தேதியும் என 2 நாட்கள் தபால் ஓட்டுகளை செலுத்த உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டு தபால் வாக்கு செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் ஆயல்மில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் 1034 காவலர்கள் தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர்.